அன்புள்ள சகோதரர்களே, நோன்பாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு சில செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். இன்று நாம் நமக்கு மத்தியிலே மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பை உங்களுக்கு முன்னால் நான் தெரிவு செய்திருக்கின்றேன். அதுதான் உறவு முறைகளை பேணி நடந்து கொள்ளுதல். இஸ்லாத்திலே உறவு முறைக்கு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழங்குகிறார். உறவு என்று சொல்லும்போது தாய், தந்தை, பிள்ளைகள், சாச்சா, பெரியப்பா, சாச்சி, பெரியம்மா, மாமா, மாமி என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த உறவு, இந்த இரத்த உறவுகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என திருமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவுடைய 1வது வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு உறவு முறைகளோடு நீங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சாதாரணமான அற்பமான விஷயங்களுக்காகலாம் உறவு முறைகளை பகைத்து கொள்ளக்கூடாது. இது நாம் பரவலாக சமூகத்திலே பார்க்கின்றோம். சொத்துக்கள் விஷயத்திலும் கூட அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே, கூட பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே பெரியதொரு பிரச்சனை, அடிதடி, அது கோர்ட்டு வரைக்கும் போவது, வழக்கு பேசுவது என்ற அளவுக்கும் போவதை நாம் பார்க்கின்றோம். சில கட்டங்களிலே வெட்டுக்குத்து என்ற அளவு ஆள்பழி என்ற அளவுக்கெல்லாம் போகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். ஆனால் இந்த உறவு முறை இருக்கின்றதே, இது நம்மை சுவர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதனால் நாம் எப்போதும் நமது உறவுகளுக்காக நாம் மிக கூடுதலாக நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த படைப்பினங்கள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அந்த படைப்புகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேனா என்று சொல்லும்போது, இந்த உறவு முறை இருக்கின்றதே, இந்த உறவு முறை அல்லாஹ்விடத்தில் பேசியதாம். அல்லாஹ்வே, யார் என்னை சேர்த்திக் கொள்கிறாரோ அவரை நீ சேர்த்திக்கொள், யார் என்னை துண்டித்து விடுகிறாரோ அவரை நீ துண்டித்து விடு என்பதாக சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். உறவு முறையை சேர்த்தி நடக்கின்றவனை அல்லாஹ் சேர்த்தி நடந்து கொள்கின்றான். உறவு முறையோடு பிரிந்து நடக்கின்றவனை அல்லாஹ் துண்டித்து விடுகிறான் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது. புகாரியில், முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்-ரஹிமு முஅல்லகத்தும் பில் அர்ஷ் தகூலு மம் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். இந்த உறவு முறை என்பது அல்லாஹ்வுடைய அரசிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அது எந்த நேரமும் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வே, யார் என்னை சேர்த்திக் கொள்கிறானோ அவனை நீயும் சேர்த்திக் கொள்வாயாக, யார் என்னை துண்டித்து விடுகிறானோ அவனை நீயும் துண்டித்து விடுவாயாக என்று பிரார்த்தனையோடு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது ஒரு முறை இருமுறை அல்ல, எந்நேரமும் அந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றது. நான் பார்க்குறோம், சில செய்திகள் ரெக்கார்டில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உறவு முறை அல்லாஹ்வுடைய அரசிலே தொங்கிக் கொண்டு இந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றது. என்னை யார் சேர்த்துக் கொள்கிறாரோ அவரை நீ சேர்த்துக் கொள்வாயாக, யா அல்லாஹ், யார் என்னை துண்டித்து விடுகிறானோ அவனை நீ துண்டித்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் நாம் எப்போதும் நமது உறவு முறை என்ற விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உறவு முறைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் அந்த அரபு நாடுகளில் எங்கெங்கெல்லாம் நாடுகள் வெற்றி கொள்ளப்படும் என்ற செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அப்படியான முன்னறிவிப்பிலே எகிப்து வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். எகிப்து நாடு அப்போது முஸ்லிம்கள் கையில் இருக்கவில்லை. எதிர்காலத்தில் என்னுடைய மௌத்துக்கு பின்னால எகிப்து மிஸ்ரு வெற்றி கொள்ளப்படும். அப்படி வெற்றி கொள்ளப்பட்டால் அங்கு எனது உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த உறவினர்கள் யார்? முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் ஒரு நபித்தோழன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அவளுக்கு தொடர்ந்து உதவி செய்யலாமா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கண்டிப்பாக உனது தாய்க்கு உதவி செய்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவள் உனது தாய். அவள் உனக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒன்றை சொன்னால் மட்டும்தான் நீ கட்டுப்படக்கூடாது. அதை தவிர அவள் உனது தாய். நீ அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும், அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாய் என்பதை மறந்து விடாதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே இஸ்லாத்தை சொல்லும் போது அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப சஹாபிகளிலே ஒருவர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவருடைய தாய்க்கு தெரியாது. அவருடைய தாய் ஷிர்க்கிலே பிடிவாதமான ஒரு பெண், இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பெண். அப்படி இருக்கின்ற நிலைமையில தாய்க்கு தெரியாமல் இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாளடைவிலே தாய்க்கு தெரிய வந்து விடுகின்றது. தெரிய வந்த உடனே அந்த தாய் மகனை பார்த்து சொல்கிறார்கள், நீ இஸ்லாத்தை விடுகின்ற வரைக்கும், முகம்மதுடைய வழியை விட்டு விடுகின்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லுகிறார். இப்பொழுது அவர்கள் இதை கண்டுகொள்ளவே இல்லை. தாய் பட்டினியோடு தாகத்தோடு இருக்கிறார். ஒரு நாள் கழிந்து விட்டது, இரண்டாவது நாள் கழிந்து விட்டது, மூன்றாவது நாள் ஆகும்போது தாய்க்கு நீ பேசவும் முடியாத அளவுக்கு பலகீனமாகிட்டார். இப்போ சாதரையிலான அவர்கள் தாயுடைய காதுக்கு பக்கத்தில் போய் வாயை வச்சு சொல்றாங்க. தூரத்துல இருந்து சொன்னா கேட்காது, அந்த அளவுக்கு பலகீனமாயிட்டான். கிட்ட போய் சொல்றாரு, தாயே, அல்லாஹ் உங்களுக்கு இயல்பாக ஒரு உயிரைத்தான் தந்திருக்கிறார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிர்களை தந்திருந்து இதே பிடிவாதத்துக்காக 99 உயிர்களும் உங்களை விட்டு பிரிந்து 100வது உயிர் பிரிகின்ற காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தாலும் எனது உறுதியிலிருந்து நான் தளர மாட்டேன் என்று சொன்ன உடனே தாய் பார்க்கிறா, ஆஹா, நான் வீணாக மரணித்து போவதவர் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லி அவர் சாப்பிடவும் குடிக்கவும் ஆரம்பித்தா. இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை இந்த சம்பவத்துக்காக இறக்குகிறார். எப்படி? வவசைனல் வாலிதைனி வவசைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்திஹுமா, அந்த தாயும் தந்தையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டால் ஒருபோதும் நீங்கள் அதற்கு வழிபடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்குமாறு, குஃப்ர் செய்யுமாறு தாயோ தந்தையோ கட்டளையிட்டா நீங்கள் ஒருபோதும் வழிபடக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யாரு? அதாவது மகன்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உண்ணாவிரதம் இருந்து அதற்கு எதிர்ப்பு காட்டிய ஒரு பெண்ணுடைய விஷயத்திலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வசாஹிபுமா பித்துன்யா மாரூபா. ஆனா இந்த உலக விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அர்த்தம் என்ன? அவர்கள் மார்க்கத்துக்கு எதிராக சொல்லுகின்ற விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அதை தவிர பசியா உண்ண கொடுங்கள், தாகமா குடிக்க கொடுங்கள், நோயா மருந்து வாங்கி கொடுங்கள், இருக்க இடமில்லையா ஏற்படுத்தி கொடுங்கள், எல்லாமே செய்யுங்கள். துனியாவுடைய காரியத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் மார்க்கத்துக்கு எதிராக வந்தால் மட்டும்தான் நீங்கள் விலகி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனம் எவ்வளோ அழகாக நமக்கு காட்டுகின்றது. தாய் என்ற உறவு எப்பொழுதும் உறவுதான். கூட பிறந்த சகோதரன் சகோதரி என்ற உறவு எப்பொழுதும் உறவுதான். சாச்சா பெரியப்பா, சாச்சி பெரியம்மா என்ற அந்த உறவுகள் எப்போதும் உறவுதான். அந்த உறவை ஒரு நாளும் பிரிக்க முடியாது. சாதாரணமான அற்பமான காரியங்களுக்காகவெல்லாம் நாம் உறவை பிரித்து கொள்ளக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொத்துக்கள் விஷயத்திலே, பாகப்பிரிவினை விஷயத்திலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டளையை திருமறை குர்ஆனின் வாயிலாக நமக்கு சட்டமாக்கி இருக்கின்றான். ஏன்? சொத்துக்களை பங்கீடு செய்வதில் தான் இன்று குடும்பங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதுண்டு. அப்படியான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக சொத்துக்களை பங்கீடு செய்யும் போது அந்த சொத்துக்கள் ஆண் பிள்ளைக்கு எப்படி வர வேண்டும், பெண் பிள்ளைக்கு எப்படி வர வேண்டும், தந்தை உயிரோடு இருந்தால் பிள்ளைகளுக்கு எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும், தந்தை மரணித்தால் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் ஏன் சட்டம் சொன்னது தெரியுமா? இந்த சொத்துக்களை நீதமாக பிரித்து கொடுத்தால்தான் உறவு முறைகளுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படாமல், சண்டை சச்சரவு ஏற்படாமல் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் நிலவும் என்ற காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சொத்து விஷயத்திலே, பாகப்பிரிவினை விஷயத்திலே அல்லாஹ் தஆலா நீதமான சட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனால இந்த உறவு முறை என்பதை நாம் மிக மிக கவனமாக நாம் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாதாரணமான விஷயத்துக்காகவெல்லாம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சுலபமாக தீர்த்து கொள்ள வேண்டும். கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்து விட்டதா, அந்த பிரச்சனை வந்த அந்த சூட்டோடு 2 பேரும் கொஞ்சம் பிரிந்து நின்றாலும் கூட அந்த சூடு ஆறுனதுக்கு பின்னால 2 பேரில் யாராவது ஒருவர் மற்றவரிடத்திலே நெருங்கி, நாம கூட பிறந்த சகோதரர்கள், ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறந்தவர்கள், நாம ஏன் சண்டை போட வேண்டும், நாம் ஒத்துமையாக இருப்போம் என்று சலாம் சொல்லி ஒத்துமையாகி கொள்ள வேண்டும். அதே போல சாச்சாவோடு சண்டை வந்ததா, அவன் போய் சாச்சாவிடத்தில் சொல்ல வேண்டும், என்னுடைய தந்தையுடைய கூட பிறந்த சகோதரன் நீங்க, அதனால உங்களுக்கும் எனக்கும் பகை இருக்கக்கூடாது, நாம் ஒத்துமையாக இருப்போம், ஒற்றுமையாக வேண்டும். மாமாவோடு, மாமியோடு, சாச்சாவோடு, பெரியப்பாவோடு இந்த உறவு முறைகளை மிக கவனமாக பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தின் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனத்தை இறக்கின உடனே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்ற வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொண்டவர்கள் ஆக மாட்டீர்கள் என்ற இந்த வசனம் அருளப்பட்டது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான வஸ்துக்களை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்களே இதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கின்ற நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமான என்னுடைய சொத்துக்களில் பைரஹா என்ற தோட்டம்தான் எனக்கு மிக விருப்பமானது, அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், நீங்கள் அதை ஏழைகளுக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பொறுப்பேற்றார்கள். அதனை பொறுப்பேற்று அதனை அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய
குடும்பத்தவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். அவருடைய சொந்த பந்தங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுக்கிறார்கள். ஏன்? தர்மத்தை எங்கிருந்து தொடங்க வேண்டும்? முதலாவது குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தந்தையுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தாயுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்படி கொடுக்கின்ற தர்மத்தை நாம் குடும்பத்துக்கு தான் முதலாவது தொடங்க வேண்டும். இதை நடைமுறையிலே நாம் ஒரு சாத்தியமான அமைப்பிலே சிந்தித்து பார்க்கலாம். அதாவது எல்லா குடும்பங்களிலும் வசதியானவர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு வசதியானவர்கள் இந்த 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து எங்களது குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொல்லி திட்டம் போட்டு குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர்கள் உதவி செய்து விட்டால் அந்த குடும்பம் பொருளாதாரத்தில் சமநிலைக்கு வந்துவிடும். இதே போல ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் இதே காரியத்தை செய்வார்களா இருந்தால் எல்லா குடும்பங்களிலும் பொருளாதாரத்தில் ஒரு சமநிலை வந்துவிடும். அதனால நாம கொடுக்கிற தர்மத்தை எப்போதும் புகழுக்காக, மக்களுடைய புகழை எதிர்பார்த்தவர்களாக நாம் தர்மம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நாம் கொடுப்பதா இருந்தால் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? முதலாவது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால் தான் இன்றைக்கு நாம் இந்த பொருளாதார பிரச்சனையில சமூகத்தில் நல்ல ஒரு நிலைப்பாட்டை காண முடியும். நாம் சில இடங்களில் கேள்விப்படுறோம், சிலர் தர்மம் கொடுக்கிறார்கள், லட்சக்கணக்கில் கொடுக்கிறார்கள், 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் இப்படி கொடுக்கிறார்கள். சில பொதுப்பணிகளுக்காக வேண்டி 50 லட்சம் 1 கோடி செலவழிக்கிறார்கள். இப்படி செலவழிக்கின்ற ஒரு சிலரை பற்றி சமூகம் பேசிக்கொள்கின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். என்ன பேசுவார் தெரியுமா? இவர் எல்லோருக்கும் தர்மம் கொடுக்கிறார், ஆனால் அவருடைய தம்பி கூலி வேலை செய்கிறார், அவருடைய தம்பி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார், அவருடைய அண்ணன் வீட்டு கூரையை செஞ்சு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாரு, அதே போல் அவருடைய மாமா நோயாளியாக இருக்கிறார் என்று சொல்லி சில தர்மம் கொடுக்கின்ற சில ஆட்களை பற்றி சமூகம் பேசிக்கொள்ளும். காரணம் என்ன? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த படித்தரங்கள் தெரியாததின் காரணமாகத்தான் தர்மம் கொடுக்கின்ற விஷயத்தில் இப்படியெல்லாம் பிழை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நாம் எப்போதும் நாம் கொடுக்கின்ற தர்மத்தை முதலாவது குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். குடும்பத்திலிருந்து தொடங்கி நாம் அப்படியே கொடுக்க தொடங்கிட்டோம் என்று சொன்னால் இந்த உறவு முறைகளை நாம் பேணிக்கொள்ள முடியும். அதிலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதாவது நம்மோடு மிக நெருக்கமாக பழகுகின்ற, அதாவது ஒருவருக்கு அண்ணன் தம்பிகளாக ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க, தாத்தா தங்கச்சிகளாக 3-4 பேர் இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட ஊரோடு சேர்ந்து ஒரு பாதி பேர் இருக்கிறாங்க, ஊருக்கு வெளியில பாதி பேர் இருக்கிறாங்க என்று சொன்னா ஊரோடு இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறது, ஊருக்கு வெளியில் இருக்கிறவங்களை ஒரு கணக்கெடுக்காமல் இருக்கிறது என்ற மாதிரியான போக்கும் சிலரிடத்தில் இருப்பதை பார்க்கலாம். அப்படியும் இருக்கக்கூடாது. கூட பிறந்தவன் என்று சொன்னால் எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும். எல்லோருக்கும் சமமான ஒரு அந்தஸ்தை நாம், சமமான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அதனால உறவு முறை என்பது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எது வரைக்கும் என்று சொன்னால் மறுமை நாளில் நடைபெறப் போகின்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதாவது தாயும் தந்தையும் தங்களது பிள்ளைகள் மீது வைக்கின்ற அன்பு இருக்கின்றதே, அந்த அன்பு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மஹ்ஷர் மைதானத்திலும் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி நடைபெறும். 52வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மறுமை நாளில் விசாரணைகள் முடிந்த போது ஒரு தாய் ஒரு தந்தை, அந்த 2 பேருக்குரிய விசாரணை முடிந்து விடுகிறது. முடிந்து நீங்கள் சுவர்க்கம் போகலாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே அந்த தாயும் தந்தையும் உடனடியாக சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். சுவர்க்கம் செல்லுங்கள் என்று சொன்னா யாரு தான் தாமதிப்பார்கள்? சொன்னா உடனே வேகமா போயிடுவாங்க. ஆனா அந்த தாயும் தந்தையும் அவர்கள் அப்படியே போகாம நிற்பாங்க. நின்று அல்லாஹ்விடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் எங்களோடு சுவர்க்கம் வர வேண்டும் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பிள்ளைகளில்
யார் யாருக்கு நன்மைகளில் குறைபாடு உண்டோ அந்த நன்மைகளை இந்த பெற்றோர்களுடைய நன்மைகளிலிருந்து நிரப்பி சமப்படுத்தி குடும்ப சகிதமாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு உறவு முறைகளை மிக கவனமாக நாம் அவருடைய விஷயத்திலே கையாள வேண்டும். அதாவது பிள்ளைகள் பெற்றோர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால சொந்த பந்தம் இருக்கின்றது, இதுதான் நமக்கு மிக முக்கியமானது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அதாவது நமது தாவாவுக்கும் மிக முக்கியமானது இந்த உறவு முறைகளை பேணுவது. நாம குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நமக்கு மத்தியில குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அதாவது ஷிர்க்குகள் செய்கிறார், பித்அத்துகள் செய்கிறார், நாம இருக்கின்ற வழியை அவர் கிண்டல் பண்ணுகிறார், இப்படியெல்லாம் செய்கிறார் என்று சொன்னா நாம் என்ன செய்யலாம்? அவரோட சண்டை போட்டு கொண்டிருக்க கூடாது. மார்க்கம் என்று வந்தால் அவருக்கு விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் அதை தவிர ரமலான் வருகிறது, அவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யலாம். அவருக்கு நோய் வருகிறது, அவரை நோய் பார்க்க போக வேண்டும். அவருக்கு மருந்து வாங்க வசதி இல்லை, அதற்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் அவருக்கு நாம் செய்ய தொடங்கும் போது அவருடைய மனதில் ஒரு வகையான மாற்றங்கள் வரும். ஆஹா, இஸ்லாம் இந்த அளவுக்கு இவரை மாற்றி இருக்கின்றது, எனக்கு நான் அவரை இந்த அளவுக்கு நான் அவருக்கு எதிராக நான் நடந்து கொண்டும் கூட அவர் என்னோடு இந்த அளவு இரக்கமாக நடந்து கொள்கிறார் என்று நம் மீது அவருக்கு ஒரு வகையான ஒரு இரக்கம் வந்து குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அவர் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தந்தையுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவர்கள் பித்அத்துகளின் பக்கம் இருப்பார்கள், ஷிர்கின் பக்கம் இருப்பார்கள். ஆனால் அவர்களை நாம் மக்களுக்கு மத்தியிலே விமர்சிக்க கூடாது, அவரை பற்றி கிண்டல் செய்யக்கூடாது. சாச்சா இப்படி, பெரியப்பா இப்படி, அவருக்கு ஒன்றும் விளங்காது, இப்படியெல்லாம் நாம் சொல்ல போகக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? அவர்கள் மார்க்கம் பேச வந்தா நாம இருக்கிற வழியில நாம உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அதை தவிர அவர்கள் நாம இடையில போய் பார்க்கணும், சுகதுக்கம் கேட்கணும், நோய் வந்து அவர்களை நோய் பார்க்க போகணும், அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் என்றால் உதவி செய்யணும், இதெல்லாம் செய்யணும். உலக விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது நம்முடைய தாவாவிலே மிகப்பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதனால நாம் எப்போதும் நம்முடைய உறவு முறைகள் என்ற விஷயத்திலே மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உறவு முறைகளோடு அற்பமான உலக விஷயங்களுக்காக நாம் ஒருபோதும் அவர்களோடு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, பிரச்சனை போட்டுக் கொள்ளக்கூடாது. அப்படியான அமைப்பில் நாம் நடந்து கொள்வதனால நாம் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோமே. உறவு முறைகள் விஷயத்திலே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கின்றான். அதனால அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கின்றது. அதனால் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் பேணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலை பேணி, சொந்த பந்தங்கள் உறவு முறைகளுடைய விஷயத்திலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் போதும் கூட அவர்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்திலே சஹாபாக்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்தது. சஹாபாக்கள் அவருடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவர்களோடு பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு சிறப்பான படிப்பினை நாம் பார்க்கின்றோம். அபூ தாலிப் என்றால் யார்? அபூ தாலிபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், ஆனால் முஸ்லிம்களோடு நன்றாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரக்கமாக இருந்தார். அப்படி நடந்து கொண்டதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபோடு இருந்த உறவை துண்டித்துக் கொள்ளவில்லை. அதாவது அடிமைகள் எல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்து வளர்த்த அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை. கடைசி வரைக்கும் அவருடைய விஷயத்திலே முயற்சி எடுத்தார்கள். அதே போல அபூ தாலிபும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே கூடுதலாக கரிசனை செய்து கொண்டே இருந்தார்.
எதுவரைக்கும் முயற்சி எடுத்தார்கள் என்றால் சக்கராத்துடைய நேரம், அபூ தாலிப் மரணிக்க போகின்றார். சக்கராத்துடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, இவர் காபிராக மரணித்து விடக்கூடாது, இவர் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு பக்கத்திலே போய் நின்று, நீங்கள் கலிமா மொழிந்து விடுங்கள், அதற்கு பின்னால் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன் என்று சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த அபூ ஜஹில், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு, அபூ தாலிபே, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது, கடைசி நேரம் வரைக்கும் கண்ணியத்தை பாதுகாத்திருக்கின்றீர்கள், மரணிக்கின்ற நேரத்தில் கண்ணியத்தை இழந்தவர்களாக மரணித்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை வற்புறுத்தினார்கள். 3வது முறை வற்புறுத்துவதற்கு இடையிலே அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இறங்கியது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீர் விரும்புகின்றவர்களை நேர்வழிப்படுத்த உம்மால் முடியாது, அல்லாஹ் தான் விரும்புகின்றவர்களை தான் நேர்வழிப்படுத்துவான் என்ற திருமறை வசனம் இறங்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்துவதை விட்டுவிட்டு அதோடு எழுந்து போய்விட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு விலகி கொள்ளவில்லை, அவரை விட்டு பிரிந்து விடவில்லை. நபி அவர்களுடைய 40வது வயதிலிருந்து 50வது வயது வரைக்கும் 10 வருட காலமாக அபூ தாலிப் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வெறுக்கவில்லை. இதற்கு நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் காட்டலாம். அதாவது, நமது சமூகத்துக்கு சில முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். சில ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து எங்களது சமூகத்திலே திருமணம் முடிப்பார்கள். சில பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்களது சமூகத்திலே திருமணம் முடிப்பார்கள். அப்படி திருமணம் முடித்த உடனே அவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சட்டம் போடுவார்கள். நீங்க திருமணம் முடித்தாச்சு, உங்களோட குடும்பத்தோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, சட்டம் போடுவார்கள். இது மார்க்கத்தை அறியாததின் காரணமாக போடுகின்ற சட்டம் தான் இது. ஒரு பெண்ணை நமது வீட்டில் நம்முடைய ஒரு ஆண் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டார். அந்த பெண்ணுக்கு என்ன சட்டம்? சரி, இன்றைக்கு திருமணம் முடிச்சாச்சு, இனி நீ மட்டும்தான் எங்களுடைய குடும்பம், உன்னுடைய தாயோ தந்தையோ கூட பிறந்தவங்களோ யாரும் தொடர்பு வைக்கக்கூடாது என்று சட்டம் போட்டு விடுவார்கள். இந்த சட்டம் இஸ்லாத்தில் பிழை. ஏன் பிழை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபோடு வைத்திருந்த உறவு தான் நமக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியின்படி என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா, தாய் வரட்டும், தந்தை வரட்டும், சகோதரர்கள் வரட்டும், ஆனால் அவர்கள் இஸ்லாமிய வரம்பை மீறி வரக்கூடாது என்ற சட்டத்தை மட்டும்தான் போட வேண்டுமே அல்லாமல் அவர்களோடு தொடர்பை துண்டித்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு துண்டித்துக் கொள்ளாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? நமது நல்ல பண்பாடுகளை பார்த்து அவர்கள் இன்னும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதனால நாம் இஸ்லாத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இதுதான். அதாவது நம்முடைய இஸ்லாமிய கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுகின்ற அளவுக்குத்தான் அது நடந்து கொள்ளக்கூடாது அல்லாமல் நாம் இஸ்லாமிய பண்பாடுகளை அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல வருவதுதான், அதனால அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாம் நமது கூட பிறந்தவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள் இருக்கின்றார்களே, அந்த இரத்த உறவுகளோடு நாம் எப்போதும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கின்ற தர்மங்களையும் அந்த இரத்த உறவுகளிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.